Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ண சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கா இல்ல அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படிங்கிறத நம்ம சர்டைன் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரிப்பீட்டட் வேல்யூஸ் ஆஃப் போல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் கண்டிப்பா அன்ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ROZ அதாவது ரோ ஆஃப் ஜீரோஸ் கான்செப்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். ஸோ ஒரு RH டேபிள்ல நமக்கு மோர் தேன் ஒன் ROZ இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் வந்து கண்டிப்பா அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கல. ஸோ இந்த வீடியோல இதனுடைய எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்து சிஸ்டம் அன்ஸ்டேபிளா மாறுது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒரே ஒரு ROZ அதாவது ரோ ஆஃப் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு ரெண்டு கேசஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் நமக்கு ஜீரோவா இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். அதாவது RH டேபிள்ல நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க வேல்யூஸ்ல ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். ஒருவேளை நமக்கு ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருந்து இங்க நமக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோ கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சில ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாவே நம்ம சால்வ் பண்ணலாம், ஸ்டேபிளா இல்ல அன்ஸ்டேபிளா அப்படின்னு. இப்ப நெக்ஸ்ட் ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆர்டர் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தேர்ட் ஆர்டர்ல நம்ம இங்க எடுத்திருக்கோம். SQ plus 6x² plus 3s plus 10 is equal to 0. ஸோ இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அதாவது இந்த சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கா இல்ல மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கா இல்ல அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படிங்கிறத இந்த RH டேபிள் எல்லாமே நம்ம ஃபார்ம் பண்ணாம இதை டைரக்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட்கட். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 டேர்ம்ஸ்ல வந்து இந்த இன்னர்ல இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸ் அதாவது இந்த ரெண்டு டேர்ம் S² அண்ட் S⁻1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி அவுட்டர் டேர்ம்ஸை நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த இன்னர் டேர்ம்ஸை நம்ம அதனுடைய கோஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அவுட்டர் கோஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இன்னர்ல மல்டிப்ளை பண்ண வேல்யூ வந்து அவுட்டர் மல்டிப்ளிகேஷன் வேல்யூவை விட கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். இன்கேஸ் ரெண்டு வேல்யூமே நமக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் லாஸ்ட் கண்டிஷன்ல ரெண்டு வேல்யூமே பாத்தீங்க அப்படின்னா இந்த லெஸ் தேன் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி இருக்கும் போது நமக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா மாறும். ஸோ இதுதான் 3 கேசஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னர் மல்டிப்ளிகேஷன் வேல்யூவா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 6 into 3 which is equal to 18 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அவுட்டர் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 into 10 which is equal to 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 18 and 10க்கு இருக்க ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18 is greater than 10 அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கேசஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எப்பெல்லாம் நமக்கு கிரேட்டர் தானா இருக்கும் அப்ப நமக்கு சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொடுத்திருக்க இந்த சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு அ ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இதை வந்து நம்ம RH டேபிளை வச்சு நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னாலும் அப்பயும் நமக்கு இதே வேல்யூ தான் கிடைக்கும், சிஸ்டம் ஸ்டேபிள் அப்படின்னு. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நமக்கு டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கூட சால்வ் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. நமக்கு இங்க ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க டைரக்டா. ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கே உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ நம்ம இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷார்ட்கட்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னர் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் அவுட்டர் வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இன்னர் கோஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 into 4 which is equal to 32 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அவுட்டர் கோஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 into k அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கே வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ரிலேஷன்ஷிப் படி நமக்கு ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்க நமக்கு கிரேட்டர் தானா இருக்கணும், which means k is less than 32 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
இந்த சிஸ்டம் நமக்கு ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகுறதுக்கு கேவோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் 32 அப்படிங்கிறது தான். ஸோ ஆர்ஹெச் டேபிளை நம்ம பிளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி இந்த ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போதே ஒரு எக்ஸாம்பிள்ல நமக்கு மோர் தேன் 1 ROZ இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸோடைய பவர் நமக்கு 6லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆர்டர் வந்து 6. ஸோ ஈக்குவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா s பவர் 6 + 3 s பவர் 5 + 4 s பவர் 4 + 6 s³ + 5 s² + 3s + 2 = 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கான ஆர்ஹெச் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு s பவர் 6 வேல்யூ இருக்கிறதுனால இங்க நமக்கு s பவர் 6ல மெயின்டைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு s பவர் 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த டேபிள்ல பிளாட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 6, 5, 3, 2 அண்ட் லாஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இங்க 0 அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம s பவர் 4 உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 3 × 4 - 1 × 6 டிவைடட் பை 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 3 4s are 12 - 1 × 6 6 டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 6/3 2 அப்படின்னு கிடைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 × 5 so 15 minus 1 × 3 so 3 divided by 3 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 15 minus 3 12 12/3 நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 × 2 6 minus 1 × 0 0 divided by 3 போட்டோம் அப்படின்னா இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ s பவர் 4 ஓட வேல்யூஸ் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் s பவர் 3 ஓட வேல்யூவை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 × 6 12 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 3 × 4 அகெயின் 12. ஸோ 12 - 12 நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்ட்டு மாறும். நெக்ஸ்ட் 2 × 3 6 மைனஸ் 3 × 2 6 அப்படின்ட்டு மாறும். ஸோ 6 - 6 அகைன் நமக்கு இந்த டேர்ம் 0 அப்படின்னு தான் கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு டேர்ம்ஸ் இல்லை. ஸோ இதுல நமக்கு 0 அப்படின்ட்டு மாறும். ஸோ இப்போ நமக்கு ரோ ஆஃப் ஜீரோஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க ரோக்கு நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதனுடைய வேல்யூஸ் நமக்கு 2 4 and 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2 இங்க s பவர் 4 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ 2s பவர் 4 பிளஸ் அப்படியே நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 4 × s² பிளஸ் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் 2 × s பவர் 0 அப்படின்ட்டு மாறும். ஸோ 2 which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8s³ பிளஸ் 8s பிளஸ் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கோஃபிஷியன்ஸை எடுத்து நம்ம ரோ ஆஃப் ஜீரோஸ்ல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது நியூவா ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த s3 உடைய வேல்யூஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க நமக்கு 8 கிடைச்சிருக்கும் அண்ட் இங்கேயும் நமக்கு 8 அப்படின்னு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு s2 ஓட ஃபர்ஸ்ட் டேர்மா 8 4s are 32 minus 2 × 8 16 divided by 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு 16 divided by 8 which is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 × 2 ஸோ 16 minus 2 × 0 ஸோ நமக்கு 0 தான் இருக்கும் divided by 8 போட்டோம் அப்படின்னா அகைன் நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம s பவர் 1 ஓட வேல்யூவை ஃபில் பண்ணலாம். ஸோ 2 8s are 16 மைனஸ் 8 2s are 16 அப்படின்னு 16 - 16 நமக்கு இங்க 0 அப்படின்ட்டு ஆயிடும். நெக்ஸ்ட் டேர்ம்ல நமக்கு எந்த வேல்யூஸுமே இல்லை. ஸோ 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ROZ நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு அண்ட் இந்த ரோல நமக்கு அகைன் இன்னொரு ROZ கிடைச்சிருக்கு. ஸோ இந்த செகண்ட் ROZக்கும் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்க ரோக்கு நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ 2 இங்க நமக்கு s பவர்ல என்ன இருக்கு அப்படின்னா s² அப்படின்னு இருக்கு பிளஸ் அப்படியே ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் 2 is equal to 0 அப்படின்ட்டு மாறும். இப்போ நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 4s which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து இப்போ நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்க நமக்கு 4 அப்படின்ட்டு புதுசா s1 ஓட வேல்யூ நமக்கு இங்க மாறும் அண்ட் செகண்ட் டேர்ம் நமக்கு இங்க எதுவுமே இல்லை. ஸோ 0 அப்படின்னு கிடைக்கும்.
அண்ட் லாஸ்டா s பவர் 0th வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு 4 into 2 8 minus 2 into 0, so 0 divided by 4 which is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 வேல்யூ தான் நமக்கு கொஸ்டின்ல லாஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கு. ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ROZs கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய ரிசல்ட் படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 ROZ இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி இது வந்து அன்ஸ்டேபிளா மாறுது அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல நமக்கு s பவர் 6 அப்படின்னு இருக்கிறதுனால டோட்டலா இதுல நமக்கு எவ்வளோ போல்ஸ் இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா 6 போல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதுல நம்மளோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் பவர்ல பாத்தீங்க அப்படின்னா s பவர் 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு 4 போல்ஸ் கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னாலே போல்ஸ் வந்து நமக்கு சிமெட்ரிக்கா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ போல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா 4 போல்ஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம்ல எந்த சைன் சேஞ்சஸுமே நமக்கு இல்லை. ஸோ நமக்கு ரைட் ஹாஃப்ல எந்த போல்ஸுமே இல்லைன்னு அர்த்தம். மீதி 4 போல்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு ஆரிஜினை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு நம்ம இங்க மார்க் பண்ணணும், இல்லைன்னா இங்க மார்க் பண்ணணும். இங்க போட்டோம் அப்படின்னா நமக்கு RHSல போல் இருக்கிற மாதிரி மாறும். ஸோ இங்க நம்ம இந்த போல்ஸ் இப்படிதான் லொகேட் பண்ணணும், ஒரு செட் ஆஃப் போல்ஸ். அண்ட் இன்னொரு செட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல 2 + 2 நமக்கு 4 போல்ஸ் இருக்கு. மீதி இன்னும் 2 போல் இருக்கு. ஸோ இன்னும் 2 போல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா லெஃப்ட் ஹாஃப் பிளேன்ல தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு ரைட் ஹாஃப்ல இல்லாததுனாலதான் ஃபர்ஸ்ட் காலம்ல எந்த சைன் சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இப்போ இதுல ரிப்பிட்டேஷன் ஆஃப் போல்ஸ், அதாவது இமேஜினரி ஆக்சிஸ்ல நமக்கு போல்ஸ் ரிப்பீட்டடா இருந்துச்சு அப்படின்னாலே சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா மாறும் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்திருப்போம். ஸோ கொடுத்திருக்க இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ROs இருந்துச்சு. ஸோ அதனால நமக்கு சிஸ்டம் இங்க அன்ஸ்டேபிளா மாறி இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இப்போ நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். RH கிரைட்டீரியாவோட அப்ளிகேஷன்ஸை பார்க்கும்போது ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை டிட்டர்மைன் பண்றதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டினா என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் RH கிரைட்டீரியா. ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு க்ளோஸ் த சிஸ்டம் இஸ் டு இன்ஸ்டெபிலிட்டி. அதாவது ஒரு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா மாறுறதுக்கு எவ்வளோ கிட்ட போகுது அப்படிங்கிற அந்த மெஷர்ட் வேல்யூ தான் நமக்கு ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. ஸோ இது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா when delta is equal to 0, அதாவது அன்டாம்டு கண்டிஷன்ல நமக்கு இது நடக்கும். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிற ஸ்டேபிள் வேல்யூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது இதுல இருக்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டைன்டு ஆசிலேஷனை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல நமக்கு கிடைச்சிருக்க ஈவன் பவர் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ நமக்கு சிஸ்டம் வந்து எப்போ ரிலேட்டிவா ஸ்டேபிளா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா மார்ஜினல் ஸ்டெபிலிட்டி கண்டிஷனை மெயின்டைன் பண்ணும்போது தான். ஸோ இந்த அன்டாம்டு கண்டிஷன்ல நமக்கு சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வேரி ஆகும். அதாவது கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட்ல வந்து நமக்கு இந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா find the frequency of oscillation for SQ plus 6S square plus 3S plus 10 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டைன்ட் ஆசிலேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் இங்க ஃபார்முலால என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஈவன் பவர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல இருக்க ஈவன் பவர்ஸ் ஆஃப் S கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க 6S ஸ்கொயர் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. அண்ட் இங்க நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் 10 இருக்கு. அதாவது இங்க நமக்கு S பவர் 0 அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஈவன் பவர்ஸ். ஸோ இது நம்ம 0க்கு இப்போ ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 6S ஸ்கொயர் பிளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து S ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10/6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து S வேல்யூவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா plus or minus j square root of 10/6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி தான் வேணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா j ஒமேகா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், which is equal to plus or minus j square root of 10/6 அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலையும் நம்ம இந்த ஜேவை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10/6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி எப்போவுமே நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கும், நெகட்டிவ்ல இருக்காது. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10/6 ரேடியன்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ கொடுத்திருக்க சிஸ்டமுக்கான frequency of oscillation value என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10/6 அப்படிங்கிறது தான். ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியில நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதுல இருந்து எப்படி நம்ம ஸ்டேபிளா இருக்கா இல்லை மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படிங்கும்போது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் இதனுடைய ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும்போது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும்போது இந்த கே வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம RH டேபிளை நம்ம பிளாட் பண்ணணும். ஸோ இங்கே RH டேபிளில் ஃபர்ஸ்ட் வேல்யூவை நம்ம S கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் S ஸ்கொயர். ஸோ அதனுடைய வேல்யூஸாக நமக்கு 1, 8, 4, K அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் S பவர் 1ஓட வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 4s are 32 மைனஸ் 1 into K டிவைடட் பை 8 அப்படின்னு கிடைக்கும். இந்த டேர்ம்ல நமக்கு ப்ரொசீட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ 0 அப்படின்ட்டு மாறும். லாஸ்டா S பவர் 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் நம்ம இதை ரெடியூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நமக்கு டினாமினேட்டர்ல இருக்கிறதோட கேன்சல் ஆகி ரிமைனிங் நமக்கு K அப்படின்னு தான் கிடைக்கும். அண்ட் இங்கேயும் நமக்கு கான்ஸ்டன்ட் K அப்படின்னு தான் இருக்கு. ஸோ சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா இதுல நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் நமக்கு 0வா இருக்கணும். அதாவது இந்த 32 மைனஸ் K டிவைடட் பை 8ஓட வேல்யூ வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 32 minus K is greater than 0, which means 32 is greater than K or K is less than 32 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டிய K வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம மார்ஜினலி ஸ்டேபிளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ மார்ஜினலி ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ அதாவது 32 minus K divided by 8 should be equal to 0 அப்படின்னு நம்ம போடணும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு K is equal to 32 அப்படின்னு கிடைக்கும். அதாவது K less than 32 வரைக்கும் நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். அட் த பாயிண்ட் ஆஃப் K is equal to 32ல நமக்கு சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் ஒன்ஸ் K is greater than 32 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் நமக்கு அன்ஸ்டேபிளா மாறிடும். ஸோ சிஸ்டம் வந்து ஸ்டேபிள்ல இருந்து அன்ஸ்டேபிளா மூவ் பண்றதுக்கு அந்த இன்டர்மீடியட்டா இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு K வேல்யூல வந்து மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டிய வேல்யூ. ஸோ ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளா இல்ல அன்ஸ்டேபிளா இல்ல மார்ஜினலி ஸ்டேபிளா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா frequency ஆஃப் ஆசிலேஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம S cube plus 8S square plus 4S plus K is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஈவன் பவர்ஸை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ 8S square plus K is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு சிஸ்டம்ல கேவோட வேல்யூவை நம்ம என்னவா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 32. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 8 ஸ்கொயர் பிளஸ் 32 is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து S square is equal to minus 32 by 8 which is equal to minus 4 அப்படின்னு கிடைக்கும். So S square is equal to minus 4 அப்படின்னா S is equal to plus or minus J2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல எஸ்க்கு பதிலா J ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் J2 அப்படின்னு மாறும். J and J கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஒமேகா is equal to plus or minus 2. இதுல நமக்கு நெகட்டிவ் வேல்யூ ஃப்ரீக்வன்சில இருக்காது. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 radians per second அப்படிங்கிறது தான் கொடுத்திருக்க சிஸ்டமுக்கான ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஸ்டேபிளா இல்ல அன்ஸ்டேபிளா இல்ல மார்ஜினலி ஸ்டேபிளா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். கிரைட்டீரியா பேஸ் பண்ண கேட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது கேட் 2017. இதுல கொஸ்டின் வந்து 2 மார்க் கொஸ்டின்ல இருந்து எடுத்தது. So question என்ன அப்படின்னா first two rows of RH table is given, range of K for system to be stable is. ஸோ இங்கே நமக்கு RH டேபிளோட 2 ரோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம இந்த கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் எப்பன்னா சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கிற கண்டிஷனுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த RH டேபிளை ஃபில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் S பவர் 1 வேல்யூவை நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா 2K into 2K plus 3 minus 1 into 4 divided by 2K அப்படின்னு மாறும். அடுத்த டேர்ம் நமக்கு 0 அப்படின்ட்டு ஆகும். ஏன்னா இங்க டேர்ம்ஸ் எதுவுமே நமக்கு ப்ரொசீட் பண்றதுக்கு இல்லை.
நெக்ஸ்ட் எஸ் பவர் 0th வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க நமக்கு -0 அப்படின்ட்டு ஆகும். டிவைடட் பை அகைன் இந்த சேம் டேர்ம் தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் நமக்கு 4 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த வேல்யூ நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2k into 2k plus 3 minus 4 divided by 2k should be greater than 0 இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு 2k into 2k plus 3 minus 4 is greater than 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4k square plus 6k minus 4 is greater than 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? k plus 2 into 2k minus 1 அப்படின்னு கிடைக்கும், which is greater than 0. ஸோ இதுல இருந்து நமக்கு k ஓட வேல்யூஸ் தான் நமக்கு k is equal to -2 and k is equal to 1/2 அப்படின்னு கிடைக்கும். இங்க greater than condition அப்படிங்கிறதுனால k is greater than -2 and k is greater than 0.5 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ -2 விட k வேல்யூ அதிகமா இருக்கணும் and 0.5 விட k அதிகமா இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது k greater than 0.5 கண்டிஷனை தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன் அப்படின்னா இதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா சிஸ்டம் வந்து நமக்கு அன்ஸ்டேபிளா மாறும். ஸோ k greater than 0.5 or 0.5 less than k இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனை நம்ம செக் பண்ணும்போது நமக்கு k விட 0.5 கம்மியா இருக்கிற ஆப்ஷன் அப்படிங்கும் போது நமக்கு இந்த டி ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். 2015 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, when the plant operates in unity feedback with g of s is equal to kp plus ki by s into 1 by s into s plus 2, then condition for stability is. இங்க நமக்கு g of s தனியா கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோஸ்ட் லூப்புக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். 1 plus g of s into h of s is equal to 0. இங்க நமக்கு யூனிட்டி ஃபீட்பேக் அப்படிங்கிறதுனால 1 plus g of s is equal to 0 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கண்டிஷன். இப்போ இதுல நம்ம g of s வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ kp plus ki by s into 1 by s into s plus 2 அப்படின்ட்டு மாறும், which is equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? s cube plus 2s square plus kp into s plus ki is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா RH டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணி டிரைவ் பண்ணி ஃபர்ஸ்ட் காலம்ல நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்மளால இந்த கண்டிஷனை வச்சு கே வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா இந்த ஷார்ட்கட்டை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இன்னர் மல்டிப்ளிகேஷன் வேல்யூ அண்ட் அவுட்டர் மல்டிப்ளிகேஷன் வேல்யூவை நம்ம ரிலேட் பண்ணணும். ஸோ இன்னர் வேல்யூஸ் கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 into kp அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அவுட்டர்ல இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 into ki. ஸோ ki அப்படின்னு கிடைக்கும். சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தானா இருக்கும். ஸோ 2kp இஸ் கிரேட்டர் தேன் ki அப்படின்னு கிடைக்கும். ஃப்ரம் விச் kp இஸ் கிரேட்டர் தேன் ki by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நமக்கு ஏ ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். 2002 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இங்க நமக்கு ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றதுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கறத நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் இருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபார்வர்ட் பாத் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு இன்புட்லேருந்து அவுட்புட் ரீச் ஆகுது. ஸோ இதில் இருக்க கெயின் வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா k into 1/s அப்படின்னு கிடைக்கும். ஸோ k/s அப்படிங்கிறது தான் இருக்கிற ஒரே பாத்துடைய கெயின். நெக்ஸ்ட்டு லூப்பை கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஒரு லூப் இருக்குது அண்ட் அதே மாதிரி இந்த ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு செகண்ட் லூப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் கிடைச்சிருக்க கெயின் வேல்யூ 1/s into 3. ஸோ 3/s அப்படின்னு கிடைக்கும். அண்ட் செகண்ட் லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா k into 1/s into 1. ஸோ நமக்கு k/s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து y/r ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு p1 del1 டிவைடட் பை டெல்டா. இதில் del1 வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு இருக்கும் அண்ட் del is equal to 1 மைனஸ் லூப் கெயின் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 3/s ப்ளஸ் k/s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா
P1 value k by s divided by delta value 1 minus 3 by s plus k by s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா k by s divided by s minus 3 plus k divided by s அப்படின்ட்டு மாறும். s and s கேன்சல் பண்ணோம் அப்படின்னா k by s minus 3 plus k அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இந்த டினாமினேட்டர் வேல்யூ தான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ s minus 3 plus k is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரே ஒரு போல் வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதிலிருந்து நமக்கு s is equal to 3 plus k அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து இந்த k வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ எப்போல்லாம் நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கணுமோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம லெஸ் தேன் 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ 3 plus k should be less than 0. இதிலிருந்து கேவோட வேல்யூவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா k is less than -3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டி ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ESE 2021 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபீட்பேக் சிஸ்டம் ஹேஸ் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s into h of s is equal to k into 1 minus s divided by s into s square plus 5s plus 9. Using RH criterion, maximum value of k for closed loop system to be stable is. ஸோ இங்கே நமக்கு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் க்ளோஸ்டு லூப்பாக இருக்கும்போது சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகுறதுக்கு இந்த கே வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஓப்பன் லூப்லேருந்து க்ளோஸ்டு லூப்புக்கு மாற்றலாம். அப்போ அதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ க்ளோஸ்டு லூப்புக்கு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 plus g of s into h of s is equal to 0. ஸோ இப்போ இதில் g of s and h of s வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 plus k into 1 minus s divided by s into s square plus 5s plus 9 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா s cube plus 5s square plus 9s plus k minus k into s is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம கன்சாலிடேட் பண்ணோம் அப்படின்னா s cube plus 5s square plus 9 minus k into s plus k is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுட் டேபிளை ஃபார்ம் பண்ணலாம். அதுலேருந்து இந்த கே வேல்யூவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு s cube தான் ஹையஸ்ட்டாக கிடைச்சிருக்க வேல்யூ. நெக்ஸ்ட் s ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் 1 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு 5ன்னு இருக்குது. தேர்டு 9 மைனஸ் கே அண்ட் லாஸ்ட்டாக கே அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம s பவர் 1ஓட வேல்யூவை ஃபில் பண்ணலாம். ஸோ 5 into 9 minus k minus 1 into k divided by 5 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த டேர்ம் நமக்கு 0, ஏன்னா இதுக்கு அடுத்த டேர்ம்ஸ் நமக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 0 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸை இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 into 9 minus k by 5 into k minus 5 into 0 0 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இது நம்ம விட்டுடலாம். divided by again the same denominator. So 5 into 9 minus k divided by 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் k அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு கேன் தான் கிடைச்சிருக்கு. அதுதான் நமக்கு லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட்டை ஃபில் பண்ணுற ரோவில் கிடைச்சிருக்க எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளான்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. இது பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த கே வேல்யூ என்னவா இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 45 மைனஸ் 5k minus k is less than or equal to 0 அப்படின்னு கிடைக்கும். So 45 minus 6k is less than or equal to 0, from which k is less than or equal to 45 by 6, which is 7.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வேல்யூ மினிமைஸ்டாக இந்த 7.5ல மெயின்டைன் ஆகணும். அப்போ தான் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.
கேட் ட்ரிபிள் 2022 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வித் யூனிட்டி நெகட்டிவ் ஃபீட்பேக் இஸ் g of s is equal to k divided by s square plus 4s minus 5 range of k for system to be stable is. ஸோ இங்கே நமக்கு ஓப்பன் லூப்புக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக் வேணும் அப்படின்னா க்ளோஸ்டு லூப்புக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், which is 1 plus g of s is equal to 0. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 plus g of s வேல்யூ k divided by s square plus 4s minus 5 is equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா s square plus 4s minus 5 plus k is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம RH டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். நமக்கு பவர் s ஸ்கொயர் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூவை நமக்கு s ஸ்கொயர் கிடைக்கும், நெக்ஸ்ட் sன்னு கிடைக்கும். ஸோ இதனுடைய டேர்ம்ஸை நம்ம ஃபில் பண்ணலாம் ஜிக்ஸாக் மேனரில். ஸோ ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 அப்படின்னு இருக்குது, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் நமக்கு -5 + k அப்படின்னு இருக்குது. அடுத்த டேர்ம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம s பவர் 0th டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 4 × -5 + k -1 × இங்கே எந்த டேர்முமே இல்லை, ஸோ 0 divided by 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4 × -5 + k divided by 4, 4 and 4 கேன்சல் ஆகிடும், -5 + k அப்படின்னு நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே என்ன டேர்ம் கிடைச்சிருக்கு அப்படின்னா -5 + k அப்படின்னு தான் இருக்குது. 1 and 4 பாசிட்டிவாக இருக்குது. இந்த டேர்ம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0. ஸோ இதிலிருந்து k வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தேன் 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் நமக்கு இந்த தேர்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஆர்பி 2017 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபார் அ கிவன் சிஸ்டம் ரவுட்ஸ் அரே இஸ் கிவன் அண்ட் இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கா இல்லை அன்ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ RH க்ரைட்டீரியா படி கொடுத்துருக்க இந்த டேபிளில் இருந்து ஒரு சிஸ்டம் எப்படி நம்ம ஸ்டேபிளாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய ஃபர்ஸ்ட் காலமை நம்ம செக் பண்ணணும். இதில் எவ்வளோ சைன் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ சைன் சேஞ்சஸ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் ஸ்டேபிள், இல்லை அப்படின்னா அன்ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது மூணுமே பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவில் ஒரு சைன் சேஞ்ச் நமக்கு நடந்திருக்கு. அகெயின் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் இன்னொரு சைன் சேஞ்ச் நமக்கு இங்கே நடந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இஸ் ஈக்குவல் டு 2, விச் மீன்ஸ் it is not equal to 0. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it belongs to an unstable system. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். கேட் 2015 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, f of s is equal to s power 5 + 2s power 4 + 3s³ + 6s square -4s -8 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ரூட்ஸ் தட் லை ஸ்ட்ரிக்ட்லி இன் LHS of s plane is. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, LHS of s plane தான் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ராப்ளமில் அண்ட் கான்செப்டில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம RHSல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ கொஸ்டின் என்னென்னு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம RH டேபிளை ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு s power 5 தான் கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ s power 5, நெக்ஸ்ட்டு s power 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வேல்யூஸை நம்ம ஃபில் பண்ணும்போது 1, 2, 3, 6, -4, -8 அப்படின்ட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் வேல்யூஸ் இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு s power 3 அதாவது s³ வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம இப்போ ஃபில் பண்ணலாம். ஸோ 2 × 3 6 -1 × 6 6 ரெண்டுமே நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 0 அப்படின்ட்டு மாறும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு 0 அப்படின்ட்டு ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 × -4 -8 -1 × -8 நமக்கு +8ன்ட்டு மாறும். ஸோ அகெயின் இந்த டேர்மும் நமக்கு 0 அப்படின்ட்டு மாறும். இங்கே நமக்கு ஃபர்தர் டேர்ம்ஸ் இல்லை, ஸோ இங்கே நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு ரோ ஆஃப் ஜீரோஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரோக்கு. ஸோ அப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2s power 4 + 6s square -8 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 8s³
ப்ளஸ் 12s இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம நியூவாக ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த S3 வேல்யூவாக இந்த கோஃபிஷியன்ஸை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 8 and 12 அப்படின்ட்டு இங்கே நமக்கு மாறும். நெக்ஸ்ட்டு S ஸ்கொயர் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ 8, இங்கே 8 into 6 நமக்கு 48 minus 12 2s are 24 divided by 8 which is equal to 24 by 8 which is equal to 3 அப்படின்னு இங்கே கிடைக்கும். ஸோ இந்த டேர்மை ஃபில் பண்ணுறதுக்கு 8 minus 8 நமக்கு இங்கே minus 64 plus 0 divided by 8 அப்படின்னு கிடைக்கும் which is equal to minus 8. நெக்ஸ்ட் நம்ம S power 1 உடைய வேல்யூவை எடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு 3 into 12 ஸோ 36 plus 8 into minus 8 ஸோ இங்கே நமக்கு plus 64 divided by 3 அப்படின்னு கிடைக்கும் which is equal to 100 by 3. அண்ட் இந்த டேர்ம் நமக்கு இங்கே 0 அப்படின்ட்டு ஆகும், ஏன்னா இதுக்கு மேலே டேர்ம்ஸ் இல்லை. அண்ட் லாஸ்ட் S power 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 100 by 3 into minus 8 minus 0 divided by 100 by 3 போட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே கேன்சல் ஆகி நமக்கு ரிமைனிங் வெறும் minus 8 மட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த எல்லா வேல்யூஸுமே நமக்கு இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் இங்கே ஒரு சைன் சேஞ்ச் நமக்கு இங்கே நடந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா போல்ஸ் இன் ஆர்ஹெச்எஸ்க்கு நமக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எல்ஹெச்எஸில் கேட்டிருக்கிறதுனால கொடுத்துருக்க ஈக்குவேஷன் S power 5. ஸோ டோட்டல் போல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறதுனால ஒரு போல் வந்து நமக்கு ஆர்ஹெச்எஸில் இருக்குது அப்படின்னா 5 minus 1 is equal to 4 அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பி ஆப்ஷன் கூட இங்கே மேட்ச் ஆகுது. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு பவர் 4ல் இருக்குது. ஸோ நம்ம போல் வேல்யூஸை பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஒரு போல் நமக்கு ஆர்ஹெச்எஸில் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ 4 போல்ஸ் நமக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் மூலமாக கிடைக்கும் அண்ட் சிமெட்ரிக்காக இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்கிறதுனால இங்கே நமக்கு இன்னொரு போல் இருக்கும் அண்ட் இது போக நமக்கு இன்னும் 2 போல்ஸ் வந்து சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜினாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ நமக்கு இங்கே 2 போல்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 4 போல்ஸ் நமக்கு முடிஞ்சது. நமக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து டோட்டலில் பார்த்தீங்கன்னா 5 இருக்கிறதுனால அடிஷ்னலாக இன்னும் ஒரு போல் நமக்கு இருக்கணும். ஸோ அந்த போல் நமக்கு லெஃப்ட் ஹாஃபில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்ஹெச்எஸில் நம்பர் ஆஃப் போல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 அப்படின்னு இருக்குது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த ஏ ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜென்ரலைஸ்டாக பார்க்கும்போது நமக்கு சீக்கிரமே ஆன்சர் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கிறது வந்து தப்பாக தான் கிடைக்கும். ஸோ கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்தோன்னா தான் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கே கரெக்டாக கிடைக்கும். ஸோ